இப்போ ஒருத்தர் வந்து பிரதமருக்கே ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. பிரதமருக்கேவா? ஆமாம் பிரதமருக்கே அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு ராஜா, சூப்பராக பேசியிருக்கீங்க, நல்ல நல்ல கருத்தெல்லாம் பேசியிருக்கீங்க. பேசினதோடு இல்லாமல் இது குறை காலத்துக்கு நீங்கள் ஆட்சி நடத்துகிற குறை காலம் இருக்குல்ல, அவன் காலம் பூரா பிரதமர் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் தான் பிரதமருடைய உரை அதை பற்றி தான் பேசியிருக்கார். அவர் வந்து வேளாணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தற்சார்பு பொருளாதாரம், இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாரா. இதெல்லாம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, பிரதமர் பேசுறது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அது என்னன்னா பிரச்சனை என்னென்னா சொல்லிவிட்டு சொன்னதோடு விட்டுறக்கூடாது. இது குறை காலத்துக்கு ஆட்சி நடத்துகிற வரைக்கும் பிரதமர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பேசுனதோடைய எஃபெக்டாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ்ஐ பெருமையாக பேசுறதுல வியப்பொன்று இல்லை. இல்லை நாங்கள் பார்க்கறது தங்கச்சி அண்ணனை பாருங்க, தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது, எல்லாத்துக்கும் பிற நாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது, விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுறது, குறிப்பா கால்நடை விவசாயிகள்னு பேசுறது, இதெல்லாம் கவனிப்பீங்கல்ல. அந்த பேச்சுகள் எல்லாம் யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப வரியை குறைக்கிறேன், புரியுதா? 5 விழுக்காடு 18 விழுக்காட்டுக்கு வர 28 விழுக்காட்டுல குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது பத்தியில்ல. ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு. அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திணிச்சது யாருடைய பிள்ளை? இதெல்லாம் அதையெல்லாம் நாங்க கவனிக்கிறோம். சரி, அப்ப எங்கோ ஒரு ஓரத்துல நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது. ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை, அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை, இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த 4 ஆண்டு காலங்களில் 3.5 ஆண்டு காலம் இருக்குது. அதுல மாண்புமிக்க மேன்மைமிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்கடுத்ததான் ஆர்எஸ்எஸ் பத்தி பிரதமர் மோடி அவர்கள் பேசினாரு அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வைக்கும் ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. ஏன்னா சுதந்திர தின அன்னைக்கு கொடி ஏற்றிட்டு ஆர்எஸ்எஸ் பற்றி நான் பேசுவாங்களா, பேசியிருக்காரு வித்யா அப்படின்ற மாதிரி ஊரே பேசுது. அதை சீமானன்னு எடுத்து பேசியிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் இப்போ மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸை பற்றி பேசுகிறது பெரிய ஆச்சரியம் இல்லை, ஆனால் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறாரு பாருங்க, அதுதான் வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சுதந்திரங்கிறதே வேணாம், நம்ம தேசியம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு மேட்ரு. இப்படி எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதை பற்றி போய் கொடியேற்றி விட்டு சுதந்திர தினம் அன்றைக்கி பேசுகிறது எந்த விதத்தில்? இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதித்து அப்புறமா நீக்கி இது இப்போது அலோவ் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்தியாவில். ஆனால் எங்களை அப்படி இல்லையே. மகாத்மா காந்தி அவர்களை கொலை பண்ண இயக்கத்துக்கே தடை கிடையாது இந்தியாவில். ஆனால் ராஜீவ்காந்தி கொலையை காரணமாக காட்டி தமிழர்கள் மீது ஒடுக்குமுறையை அவங்க வந்து செலுத்திட்டு இருக்காங்க 35 வருஷமாக. எங்களால் இதனால் எந்த நாட்டிலும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் கூட எங்களால் நார்மலாக இயங்க முடியல. எங்களை ஒரு தீவிரவாதி மாதிரி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு சீமான் அவர்கள். இப்போ ஆர்எஸ்எஸை பற்றி அவர் பேசுறதுல வியப்பொன்றும் இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸை பற்றி பேசிட்டு சுதந்திர தின கொடியேற்றி பேசுறதா வேடிக்கையா இருக்குது. ஏன்னா சுதந்திரத்தையே அவங்க ஏற்கல, சுதந்திரத்துக்காக போராடல, அவங்க வெள்ளையனை ஏற்று வெளியேற்றணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை. சுதந்திர கொடியவே அவங்க பிடிக்க தயாரா இல்லை. பிடிக்கும் போதும் ஈடுபாட்டோட பிடிக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதனால அதை பேசி என்ன பயன் இருக்குது? அதை ஒன்றும் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, இந்த நாட்டின் தந்தை, விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார், தேச தந்தைங்கிறோம், தேச பிதாலாம் அப்படிலாம் ஒன்றும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர். எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை, இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது. இந்திய நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய நாட்டை விட்டு வெளியில எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காந்தியடிகளை வந்து சுட்டு கொன்ன ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீட்டிக்கல. வல்லபாய் பட்டேல் அந்த தடையை நீக்கிட்டார். மறுமுறை பலமுறை தடையை விதிச்சு நீக்கிறாங்க. காந்தியை கொன்ன ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடையை நீக்கின பெருமக்கள் ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை 35 ஆண்டுகளா தடை விதிச்சு வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை, இந்த நாட்டில் தடைனால இது இல்ல, எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமாய் இயங்க முடியல.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் சீமான் அவர்கள். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் கேட்குறது ஒரு லாஜிக்கலான ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அப்படி இப்படி பார்த்தா கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு லாஜிக் இருக்குது இதில். என்னென்னா, இப்போ கார்பரேஷன்லேருந்து தனியாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பிரச்சனை. தனியார் நிறுவனத்தை டெண்டரில் கார்பரேஷனுக்கு கீழே தான் அது அந்த தனியார் நிறுவனம் வேலை பார்க்கும். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, சீமான் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கணும்னு தெலுங்கானாவில் இருக்கவனுக்கு என்ன வேண்டுதலா, அவன் ஏன் வந்து பண்ண போகிறான் அப்படின்னு தனியார் நிறுவனம் ஒன்று நடுவில் வருதுல்ல, அதை பற்றி சுட்டி காட்டி பேசுகிறார். சரி, அப்படியே அந்த நிறுவனம் வந்து இந்த ஊழியர்களை வச்சு தூய்மை பணியெல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சாலும், அவர் பையிலேருந்து சொந்த காசு எடுத்தால் வந்து ஊதியம் கொடுக்க போகிறாரு இல்லையே. கவர்மெண்ட்டிகிட்டேருந்து காசை வாங்கி ஊழியமாக கொடுக்க போகிறார். ஊதியம் வந்து கவர்மெண்ட் காசு தான் கொடுக்க போகிறார். அப்போ கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறதுக்கு நடுவில் எதுக்கு ஒரு இடைத்தரகர் மாதிரி அவர்? அதை கவர்மெண்ட்டே பண்ணிட்டு போயிடலாமே. தேவையில்லாத சலுகைகளை அறிவிக்கிற கவர்மெண்ட்டு தூய்மை பணியாளர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றிட்டு போயிடலாமே. அது இன்னும் ஈஸி இல்லை. அதுதானே ப்ராக்டிக்கலான கரெக்டான விஷயம் அப்படின்னு நிறைய ப்ராக்டிக்கலான ஒரு கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு சீமானவர்கள். தங்கச்சிக்கு நான் கேட்குறேன், அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களான்னு பாருங்க. துப்புரவு பணியாளர்களா? தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிற்பானா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட கேட்குறேன். முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை, அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்லை, திமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்லை. அவங்க 11 மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில், மீதி இருக்கிறத கொடுத்தாங்க. ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலபதி கோயிலில் வேண்டுதலா தங்கச்சி? ஒன்றும் இல்லை. அந்த முதலாளிக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய போகிறோம், அவர் தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா, அரசு கொடுக்குற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா? அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்குற நடுவில் ஒரு ஏஜென்ட் இருக்கு, ஒரு முகவர் இருக்கு. நீ என்ன வேலை பார்க்குற? உனக்கு என்ன வேலை? அந்த வேலையை உன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு? அதுக்கு தேர்தல் எதுக்கு? ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு எதுக்கு? அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் எதுக்கு? எதுக்கு? அந்த காசு தெண்ட செலவு தானே. இதுக்கு செலவழிக்கிற காசை என் மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். 30,000 பேர் வச்சுக்கிறோமா, ஒரு மாசம் 25,000 30,000 சம்பளம் கொடுத்துக்கிறோம், 70 கோடிக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா மாசத்துக்கு நீ 270 கோடி ஒதுக்குற. அதை வச்சு என்ன பண்ற? 5,000 கோடி வரி வருவாய் இருக்கு. அதுல அதை வச்சு என்ன பண்ற? மழை நீர் வழிந்து ஓடாது, கழிவு நீர் வெளியே வராது, எந்த சாலையும் சீரமைக்கப்படாது. இப்ப என்ன வேலை தான் மாநகராட்சி செய்யும்? இந்த வேலையை கொடுத்துட்ட. சரி, நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன். வேலை செய்ய போறேனுக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ? யாரு காசுல போடுற? காலைச்சோறு போடுறேன், மருத்துவ காப்பீடு 2 லட்சம் போடுறேன், செத்து போனா 10 லட்சம் கொடுக்குறேன். இது யாரு காசுல கொடுப்ப? நான் வேலை செய்யறது முதலாளிக்கு, இவர் காலையில சோறு போடுவாராம். எங்களை சோத்துக்கு சத்த பய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க. காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முப்பாக்குன்னு சோறு போடுவேன் மாணவர்களுக்கு, உங்களுக்கு சோறு போடுவேன். ஏண்டா சோத்துக்கு சத்த பயல்களா எங்களை ஆக்கி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? காலையில வந்து நாங்க குப்பையிலி கூட்டுறதுல இவர் சோறு போடுவார், எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்.